நீலகிரி ரோஜா பூங்காவில் குறைவான எண்ணிக்கையிலேயே ரோஜா மலர்கள் பூத்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கோடை சீசனை முன்னிட்டு ரோஜா பூங்காவில் உள்ள செடிகள் காவாத்து செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதால் ரோஜா மலர்களை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். உணவகத்தை மறைத்து பொம்மை முதல்வரின் பிறந்தநாள் பேனர் வைத்ததை தட்டி கேட்ட ஊழியர் மீது திமுக வட்டச் செயலாளர் தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். பல்லாவரம் பம்மல் நாகல்கேணி எம்ஜிஆர் சிலை அருகே சாலைகளில் பேனர் வைக்கக்கூடாதென்ற நீதிமன்ற தீர்ப்பை மீறி திமுக வட்டச் செயலாளர் ஸ்ரீதர் அன்வர் பாஷா என்பவரின் உணவகத்தை மறைத்து பேனர் வைத்துள்ளார். இதை தட்டி கேட்ட உணவக ஊழியரை கைக்கூலிகளை வைத்து கடுமையாக தாக்கிய அராஜக காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து சங்கர் நகர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என உணவக உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் சின்ன வெங்காயம் கொள்முதல் விலை கடும் வீழ்ச்சியடைந்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கிலோ 150 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் விவசாயிகள் ஆர்வத்துடன் சின்ன வெங்காயத்தை பயிரிட்டனர். உழவர் சந்தைகளில் சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தொப்பூர் பகுதியில் சின்ன வெங்காயம் பயிர் செய்துள்ள விவசாயிகளிடம் வியாபாரிகள் 10 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விடியா அரசு சின்ன வெங்காயத்திற்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் ஆத்தூர் அருகே ஆடுகளை சொகுசு காரில் வந்து திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஈச்சம்பட்டி, கீரிப்பட்டி, சீலியம்பட்டி பகுதிகளிலிருந்து 6 ஆடுகள் திருடப்பட்டுள்ளதாக வந்த புகார்களை அடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் சீலியம்பட்டி கந்தசாமி என்பவரது வீட்டில் சொகுசு காரில் வந்து ஆட்டை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விடியா அரசின் போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் தான் இது போன்ற திருட்டு கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் கோவை மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது கோடை காலம் என்பதால் குடிநீருக்காக சிறுவாணி அணையிலிருந்து தினமும் 5.5 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. அணைக்கு நீர்வரத்து அறவே இல்லை என்பதாலும் அணை பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் அணையில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதன் காரணமாக குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாத நிலையில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று செஞ்சி ரோடு அருகே பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதையடுத்து கிரேன் வாகனத்தின் மூலமாக அரசு பேருந்து பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டது. திண்டிவனம் பகுதியில் உயிரை பறிக்கும் வகையில் ஆங்காங்கே தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களை மூட விடியா அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த அம்மைநாயக்கனூர் பேரூராட்சியில் குப்பைகளை சாலையோரம் தீ வைத்து எரிப்பதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். புதூர், கொடைரோட், ஜெகநாதபுரம், அம்மாப்பட்டி, சுதந்திரபுரம், ராஜாராணிக்கோட்டை பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சாலைகளில் ஓரங்களில் கொட்டி தீ வைத்து எரிக்கப்பட்டு வருகிறது. அலட்சியமாக செயல்படும் பேரூராட்சி நிர்வாகத்தால் நோய் தொற்றும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் மீன்களை பிடிப்பதற்காக உரிமம் பெற்ற மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் மீன்களை கொள்முதல் செய்வதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வரும் குடும்பத்தினர் மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் லாப நோக்கில் செயல்படுவதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரையும் நாங்க எங்க கொண்டு போய் மீன் விற்கிறது? இவங்க இப்படி மீன் எடுத்தாங்கன்னா நாங்க எப்படி கொண்டு போய் மீன் விற்கிறது? ஞாயிற்றுக்கிழமை நாள் நீங்க 10 கிலோ இருந்தாலும் 10 கிலோ கொண்டாந்து போடுங்கிறாங்க. மற்ற நாளையில் நாங்க எங்க கொண்டு போய் மீன் விற்கிறது? எங்க வாழ்வுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு இது சொல்லணும், வழி சொல்லணும். நாங்க விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து மீன் பிடிக்கிறோங்க. எல்லா மீனும் எடுத்தாங்க. இப்ப கொஞ்ச நாள் எல்லாம் அந்த ஐஸ் மீன் வாங்கிட்டு, போட்டு மீன் வாங்கிட்டு உங்களை கேட்டா நீங்க அங்க போய் கேளுங்கிறாங்க. அங்க போய் நாங்க கேட்க முடியாது. வர்றவங்கள தான் நாங்க கேட்க முடியும். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தரமற்ற சாலை பணிகளை மேற்கொண்டதால் ஒப்பந்ததாரரான திமுக ஒன்றிய செயலாளர் மதியழகனை பொதுமக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மிராளூர் கிராமத்தில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு
புதிய சாலை அமைக்கும் பணியை தொடங்கி கிடப்பில் போட்டிருந்த நிலையில் தரமாக சாலை அமைக்கவில்லை என்பதால் பணியை நிறுத்தச் சொல்லி கிராம மக்கள் கூறினர். கிராம மக்களின் தொடர் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய திமுக ஒன்றிய செயலாளர் மதியழகன் அவ்விடத்தை விட்டு தப்பியோடினார். ஊரில் காலனி ரோடு சுரண்டி போட்டு 8 மாதம் ஆகுது. 8 மாதத்தில் இது வரைக்கும் போடல. இப்போ தான் கான்ட்ராக்டுக்காரரு டிஎம்கே ஒன்றிய செயலாளர் ஏஎஸ் மதியழகன் வந்திருக்காரு. வந்தாக்க அதில் சுரண்டி போட்டதோட எதுவுமே செய்யலை. இப்போ வெறும் தாரை மட்டும் ஊற்ற வராங்க. இது மேலே ஒன்றரை ஜல்லி போடல, கிராவல் போடல. இது கேட்டாக்கா நாங்கள் ஏற்கனவே போட்டோம் நிட்டு இது பண்ணாங்க. எத்தனையோ நாள் எங்கள் ஊருக்கு கிளர்க்கு, பஞ்சாயத்து கிளர்க்கு, எங்கள் பொதுமக்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் எனக்கு எப்போ எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ அப்போ செய்ய முடியும் அப்படின்னு சொன்னவர் இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்னு கூட கேட்டிருக்காரு. விடியா திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை காயிதே மில்லத் மணிமண்டபம் பின்புறம் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக 309வது வாக்குறுதியாக தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை கிடைக்கச் செய்வேன் உத்தரவாதத்தை அளித்தார்கள். அதன் பிறகு 3 ஆண்டுகள் காலமாகியும் இன்னும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதனால் 2 கட்ட போராட்டங்களை நடத்தி 3வது கட்டமாக இன்றைய தினம் உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் தேரடி பகுதியில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து திமுக பொதுக்கூட்டம் நடத்தியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் விதிமுறைகளை மீறி சரக்கு வாகனங்களில் ஆடு மாடுகளை அழைத்து செல்வதை போல் திமுக பொதுக்கூட்டத்திற்கு பொதுமக்களை அழைத்து வந்த அவலமும் அரங்கேறியது. இவ்வாறு விடியா திமுகவினர் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தார் சாலை அமைத்து தராத விடியா அரசை கண்டித்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். கச்சனம் ஊராட்சிக்குட்பட்ட விளத்தூர் பாமந்தூர் சாலை மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனை சீரமைக்க அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் துலுக்கப்பட்டி பகுதியில் தரைப்பாலத்தில் மோதி கார் தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். மதுரையை சேர்ந்த சசிகுமார் மற்றும் அவரது மகன் ரோஹித் ஆகியோர் சாத்தூரிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். துலுக்கப்பட்டி விலக்கு பகுதியில் சென்றபோது தரைப்பாலத்தில் மோதி பள்ளத்தில் விழுந்த கார் தீப்பிடித்தது. இதில் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த தந்தை மற்றும் மகன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கரிக்குளம் என்ற இடத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த முதியவர் கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அடையாளம் தெரியாத நபர் விபத்தில் பலியானதாக சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் தேப்பெருமாநல்லூரைச் சேர்ந்த சுவாமிநாதன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திடீரென பேருந்து பழுதடைந்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து தாமோதரன்பட்டி கிராமத்திற்கு வைகை ஆற்று பாலம் வழியாக அரசு பேருந்து தினந்தோறும் இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல் சென்ற பேருந்து திடீரென பழுதடைந்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். முறையாக அரசு பேருந்து அனைத்தையும் பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே எரிவாயு சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொப்பம்பட்டியைச் சேர்ந்த நோபல் மின்சார வாரியத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். மதுபோதைக்கு அடிமையான இவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் எரிவாயு சிலிண்டரை திறந்து பற்ற வைத்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் மீது தீப்பட்டதில் காயமடைந்தார். கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே ஏரியில் தோண்டப்பட்ட ஆபத்தான பள்ளங்களை சமன்படுத்தி தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள புது ஏரியை தூர்வாருவதாக கூறிக்கொண்டு ஏரியினுள்ளே 30 அடி ஆழத்திற்கு மேல் மணல் திருடப்பட்டுள்ளது. இதனால் அதிக அளவில் பள்ளங்களாக இருப்பதாகவும் விரைந்து சீரமைத்து தருமாறும் வலியுறுத்தியுள்ளனர்.
மண்ணை சமப்படுத்தி அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு இருபுறமும் கரையை அமைச்சு கொடுத்து நல்ல முறையில் இந்த வாய்க்கா வந்து இந்த ஏரிக்கு 44 ஏக்கர் இந்த வாய்க்கா ஏரிக்கு தண்ணி வர்றதுக்கு வழியே கிடையாது.